ஹாய். இன்னைக்கு என்ன அப்படின்னா, எப்படி பாசிட்டிவா இருக்கிறது? சரி, நீங்க இப்போ நம்ம 2 பெர்சன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா, சீட் பண்ணக்கூடிய, நெறைய பொய் சொல்றவங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்கள நெனச்சுக்கோங்க. அவங்க கிட்ட போய் நேரா, "நீ ரொம்ப பொய் சொல்ற, நீ ரொம்ப சீட் பண்ற, நீ ஏமாத்துற" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு நேரா போயிட்டு கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஈகோவ விட்டு குடுக்காம, அவங்கள எங்கேயுமே விட்டு குடுக்காம, அவங்க சூப்பரா அவங்கள கேரி பண்ணிப்பாங்க. யார் சொன்னா? நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சூப்பரா கேரி பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு நெகட்டிவ் பெர்சனே அவங்கள அந்த அளவுக்கு சூப்பரா அடுத்தவங்க முன்னாடி நல்ல விதமா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறப்போ, இது எதுவுமே இல்லாம நல்லது நினைக்கக்கூடிய சிந்தனை இருக்கிற நாம, நம்மள ஏன் ரொம்ப டவுனா கேரி பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். அந்த மாதிரி நெகட்டிவா லோ எனர்ஜி இருக்கிறவங்களே தன்னை ரொம்ப பெரிய இதா அழகா கேரி பண்ணி முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னும் 4 பேரை எப்படி ஏமாத்தலாம்னு யோசிக்கிறப்போ, 4 பேருக்கு நல்லதா செய்யணும், நம்மளால முடிஞ்சது கெட்ட எதுவும் அடுத்தவங்களுக்கு நினைக்க கூடாதுன்னு நினைக்கிற நல்ல மனசு இருந்தா கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். உங்களாலையும் நல்ல சிந்தனைகளுக்குள்ள ஆழ்ந்து தொடர்ந்து பாசிட்டிவா இருக்கவும் முடியும். அதனால எப்பயுமே பாசிட்டிவா இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. நம்மளாலையும் முடியும். பாசிட்டிவாவே இருந்தா நம்மளோட லைஃப் இன்னைக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகிறத நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். பாய்.